இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக விளம்பரம் செய்யப்பட வேண்டிய ஒரு பிரைஸ் இது. வெறும் 275 ரூபாய் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பம்பர் ஆஃபர் எங்கவே கிடைக்காது. நீங்க இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல தேடினாலும் கிடைக்காதுங்க. அந்த அளவுக்கு லோ பட்ஜெட்ல இந்த ஃபார்ம் லேண்ட் கொடுக்குறாங்க. இதுல ஸ்விம்மிங் பூல் இருக்கு, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம ரெசார்ட்டும் கட்டி கொடுக்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கட்டி தராங்க. இந்த சைட் நீங்க லட்சத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோடியில ரிட்டர்ன்ஸ். கோடியிலையா? ஆமா. இப்போ நம்ம பிளாட் வந்து 9600 சதுரடியிலேருந்து 15000 சதுரடி வரைக்கும் நம்ம கிட்ட லேண்ட் மரக்கண்கள் வந்து வச்சு கொடுக்குறோம். என்னென்ன மரக்கண்கள் தான் நம்ம வச்சு கொடுக்க போறோம் அப்படின்னா 71 செம்மரங்கள் 9600 ஸ்கொயர் ஃபீட்ல. அது மட்டும் இல்லாம ஒரு 10 விதமான பழமரங்கள் வச்சுக்கிறோம். இங்க வீக்கெண்ட்ல இங்க வராங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் போகும்போது அவங்க வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு உள்ள காய்கறிகளை வந்து அவங்க எடுத்துட்டு போகலாம். ஃபார்ம் லேண்டை வந்து நம்ம 7 வருஷம் இலவசமா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு பண்ணி தரோம். இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் தேடிட்டு இருக்கிறீங்களா? அதுவும் வந்து லோ பட்ஜெட்ல. நீங்க இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல தேடினாலும் கிடைக்காதுங்க. அந்த அளவுக்கு லோ பட்ஜெட்ல இந்த ஃபார்ம் லேண்ட் கொடுக்குறாங்க. இதுல ஸ்விம்மிங் பூல் இருக்கு, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம ரெசார்ட்டும் இருக்குதுங்க. ரெசார்ட்னே சொல்லலாம், அதை சிம்பிளா சொல்லலாம். ரெசார்ட்டும் கட்டி கொடுக்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கட்டி தராங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் லேண்டை பத்தி ஒரு டீட்டெயிலா கேட்டு சொல்றேன். மக்களே, நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டோம். சார் இருக்காரு நம்ம கூட. ஹாய் சார். அனைவருக்கும் பென்விக்டோ ப்ராப்பர்ட்டிஸின் அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க சார்? கண்டிப்பா சிறப்பா, ரொம்ப கிராண்டா, ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓகேங்க சார். சார், நம்ம சைட்டு கரெக்டா எங்க இருக்கு? நம்ம சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிரைவ்ல கல்பட்டுன்ற வில்லேஜ்ல நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கஸ்டமர் இடம் வாங்க வராங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன அட்வான்டேஜ் இருக்கு கஸ்டமர் இடம் வாங்கணும்? சார், அட்வான்டேஜ் வந்து நிறைய இருக்கு. அதாவது இந்த சைட் நீங்க லட்சத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோடியில ரிட்டர்ன்ஸ். கோடி இல்லையா? ஆமா. எப்படி சார் சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றோம்னா, இந்த வீடியோ முடியும் போது நீங்க முழுசா கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை கோடி ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க கோடின்னு சொல்லும் போது ஒரு 2 கோடி லாபம் இருக்குமா இந்த இடத்துல? அதுக்கும் மேல அதாவது வந்து இப்ப லட்சத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கோடி ரிட்டர்ன் சொன்னேன். அது வந்து கடைசியில நான் உங்களுக்கு சொல்வேன் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ். ஓகேங்க சார். அதுக்கு முன்னாடி நம்ம சைட்ல என்ன சைஸ்ல பிளாட்லாம் பண்ணிருக்கு? இப்போ நம்ம பிளாட் வந்து 9600 சதுரடியிலேருந்து 15000 சதுரடி வரைக்கும் நம்ம கிட்ட லேண்ட்ஸ் இருக்கு. அதாவது வந்து ஸ்டார்டிங் ஆமா, இது ஃபார்ம் லேண்ட்னால 9600 சதுரடியிலேருந்து 15000 சதுரடி இருக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு லோ பட்ஜெட்ல ஃபார்ம் லேண்ட் கிடைச்சதுன்னா சூப்பர்ப்பா அப்படின்லாம் பார்ப்பாங்க. ஆனா இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு லோ பட்ஜெட்ல இருக்குமா ஹை பட்ஜெட்ல? இது கண்டிப்பாக வந்து லோ பட்ஜெட் தான். இவ்வளோ பெனிஃபிஷியலோட உங்களுக்கு வந்து நிறைய கெஸ்ட் ஹவுஸ், வாட்டர் ஃபால்ஸ், உங்களுக்கு வந்து அம்யூனிட்டிஸ் நிறைய, அதோட அந்த மரங்களோட பராமரிப்பு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டான இதுதான். தவிர இதுவே ஹை பட்ஜெட் கிடையாது. இது மக்களுக்கு வந்து எல்லாரும் விவசாயத்துக்குள்ள வரணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இது வந்து நம்ம ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்து இது எல்லாருக்குமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். அப்படியே சைட்டை பத்தி பார்த்துருவோமா? கண்டிப்பா சார். ப்ராப்பர்ட்டியை காட்டுறேன்னு இந்த மாதிரி விவசாய பூமி எடுத்துனது காமிச்சுன்னுக்கிறீங்க. ஏதாவது விவசாயம் பண்ண போறீங்களா? கண்டிப்பா நம்ம விவசாயம் பண்றதுக்காக தான் இந்த லேண்டே வந்து நம்ம வாங்கியிருக்கோம். பாத்தீங்கன்னா இது எப்படின்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செம்மண் பூமி. இத செம்மண் பூமி எதுக்கு சொல்றாங்கன்னா, இதுல வந்து நீங்க வந்து ஒரு செடி வைக்கிறீங்கன்னா இதுல வந்து நீங்க எந்த விதமான உரமோ எதுவுமே போடவே தேவையில்லை. இதே ஆட்டோமேட்டிக்கா வந்து பியூரா வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம வளர்ற, ஆரோக்கியமா வளர்றதுக்கு உதவுறது இது செம்மண் பூமி. அது மட்டும் இல்லாம செம்மண் பூமியில வந்து தண்ணி வந்து நல்லா பியூரா இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல சார் இதுல? கண்டிப்பா. லேண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து 9600 சதுரடின்னு வாங்க. இந்த ஒரு பாக்ஸ் வந்து 9600 ஸ்கொயர் ஃபீட். அதாவது கிட்டத்தட்ட வந்து 22 சென்ட். ஓகேங்களா? கிரவுண்டுன்னு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 4 கிரவுண்ட் சைஸ்ல வந்து இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து நம்ம அமைச்சு தரோம். ஒரு கிளைண்ட்டுக்கும் வந்து நம்ம எப்படி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப இந்த மண்ணு பாத்தீங்க இல்லையா, இப்ப வந்து இந்த 7 உழுதுருக்கோம். இது வந்து 4 அடிக்கு இந்த மண்ணை வந்து நல்லா வந்து டிராக்டர் வச்சு நம்ம வந்து ஏர் ஓட்டி ஒரு 4 அடிக்கு இந்த மண்ணை வந்து திருப்பி போட்டு வச்சிருக்கோம். எதுக்காக போட்டு வச்சிருக்கீங்க? அது முதல்ல. ஆமா, இப்ப எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த 9600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம வந்து மரக்கண்கள் வந்து வச்சு கொடுப்போம். என்னென்ன மரக்கண்கள் தான் நம்ம வச்சு கொடுக்க போறோம் அப்படின்னா 71 செம்மரங்கள் 9600 ஸ்கொயர் ஃபீட்ல. அது மட்டும் இல்லாம ஒரு 10 விதமான பழமரங்கள் வச்சு தரோம். என்னென்ன மரங்கள் வச்சு தரோம் அப்படின்னா, மாமரம் 1,
நெல்லி மரம், சப்போட்டா மரம், கொய்யா மரம், வாழை மரம், தென்னங்கன்று வந்து ஒரு பார்டர்ல வந்து ஒரு 5. இந்த ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் வந்து ஒரு 10, ஒரு 71 செம்மரம். மொத்தம் உங்களுக்கு வந்து 81 மரங்கள் வச்சு தரும். அந்த மரத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மூலியமா மரம் வந்து நம்ம ட்ரிப்ளிகேஷன் மூலியமா நம்ம நீர் பாசனம் கொடுக்குறோம். ஓகேங்க சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரியே நான் வரேன். இப்ப நானே இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டேன். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு 81 மரம் வச்சு தரீங்க. இப்ப நான் சென்னையில இருக்கிறேன், இல்ல வேற ஊர்ல இருக்கேன். இப்ப என்னால டெய்லி வந்து பாத்துக்க முடியாதுல்ல? நீங்க டெய்லி வந்து பார்க்க வேண்டியதே கிடையாது. இப்போ ஒரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சிசி கேமரா ஆக்சஸ் கொடுத்துருவோம். அந்த கேமரா மூலியமா நீங்க வீட்டில இருந்தே மொபைல்ல வந்து மரங்களை வந்து பார்த்துக்கலாம். எவ்ரிடே காலில் வந்து தண்ணி ஊற்றிருக்காங்களா, உரங்கள் கரெக்டாக போட்டிருக்காங்களா, அந்த மரத்துக்கு எல்லாமே நல்ல பச்சை பசேல் இருக்கா, இல்லை மரங்கள் என்ன காஞ்சு போயிருக்கா, இல்லை மரங்கள் எதுவும் ஆயிருக்கான்றது வந்து நீங்க உங்க வீட்டில இருந்தே ஆக்சஸ் பண்ணி உங்க மொபைல் கனெக்டிவிட்டியில பார்த்துட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றுறதுலாம் யார் பண்ணுவா? அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குதுல்ல ஒன்று? கண்டிப்பா. நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 35 கார்டனர்ஸ் இருக்காங்க, 35 தோட்டக்காரங்க இருக்காங்க. மார்னிங் வந்து அங்க வந்து ஒரு ஸ்விட்ச் வந்து நம்ம அங்க போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து எல்லா மரத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் போறோம்னா அந்த ட்ரிப்ளிகேஷன்ஸ் பைப்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கனால எல்லா மரத்துக்கும் வந்து தண்ணி போயிடும். இது மட்டும் இல்லாம இப்போ ஒரு மரத்துக்கும் வந்து 20 அடி கேப் வருது. அந்த கேப்ல நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோம்னா ஊடு பயிர் பண்ணித்தரோம். ஊடு பயிர்ன்றது வந்து இன்டர் கிராப் ஊடு பயிர் பண்ணித்தரோம். அது என்ன அப்படின்னா தக்காளி, பச்சை மிளகா, வெண்டைக்காய், கத்திரிக்காய், காய்கறிகள், அவங்க வீட்டுக்கு என்னென்ன தேவை காய்கறிகள் இருக்கோ அந்த காய்கறிகள் எல்லாம் வந்து அவங்களோட நிலத்திலேயே வந்து விவசாயம் வந்து பண்ணி தரலாம். அது வந்து இப்போ என்னன்னா இப்போ 9600 ஸ்கொயர் ஃபீட் வந்து எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 கிரவுண்ட். அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அவங்க இந்த வீக்கெண்ட்ல வெள்ளிக்கிழமை இங்க வந்தாங்கன்னா இங்க இருந்து ஸ்டே பண்ணிட்டு சண்டே அவங்க வந்து போகும்போது அவங்க வீட்டுக்கு உண்டான காய்கறிகளை வந்து எடுத்துட்டு போகலாம். உங்க தோட்டத்துல இருந்து ஹெல்தியா ஆர்கானிக் முறையில உங்களுடைய காய்கறிகளை வந்து நீங்க எடுத்துட்டு போய் வீட்டுல வந்து சமைக்கலாம். இதை வந்து அவங்க பிசினஸாவும் பண்ணலாம். கண்டிப்பா. இப்போ இங்க அது மூலியமா இருக்கு இப்போ வந்து இந்த 9600 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நம்ம ஊடு பயிர் பண்ணும்போது மல்டி காய்கறிகள் அதாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த காய்கறிகள் எல்லாம் வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 இருந்து 5000 ரூபாய். இங்க வீக்கெண்ட்ல இங்க வராங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் போகும்போது அவங்க வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு உள்ள காய்கறிகளை வந்து அவங்க எடுத்துட்டு போகலாம், அவங்க பயன்படுத்திக்கலாம். அது இல்லாம அக்கம் பக்கம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்ல பக்கத்து வீட்டுக்கோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து ஆர்கானிக் முறையில தான் நம்ம வளர்க்குறோமே தவிர எந்த வந்து கெமிக்கல்ஸ் போட்டோ பண்ணல, இயற்கை உரங்களோட தான் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வந்து செஞ்சு தரோம். அதான் வந்து நீங்க இடம் மட்டும் விற்கிறது இல்லாம இடத்துல இருந்து இன்கம் வரா மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறீங்க. இப்ப இந்த 10 மரங்கள் சொன்னோம் இல்லையா? இது வந்து சப்போட்டா மரம், மாதுளம், இது வந்து எலுமிச்சம், இது வந்து மாமரம், இது வந்து ஆரஞ்சு, இது வந்து பலா, இது வந்து நெல்லி மரம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு அழகான ஒரு தோட்டத்தை அமைச்சு கஸ்டமருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கொடுக்குறோம். இப்போ நம்ம ஒரு இடம் பார்த்தோம் இல்லைங்களா? 9600 ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து எப்படி இருக்கும்ன்றது பிளெயினாக காட்டணும். அது போல இந்த இடம் இந்த பக்கம் 10 அடி கேப்ல இருக்க செம்மரத்துல நடுவில் தான் இப்போ நம்ம வந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். சார் இது இவ்வளோ பெருசா மரம் வளர்ந்துருக்குது, இது வச்சு எத்தனை வருஷம்? சார் இது எத்தனை வருஷம்னு கிடையாது, ஓகே, நீங்க வந்து எத்தனை மாசம்னு கேட்கணும். மாசமா? இது வந்து 8 மாசம் கண்ணு. 8 மாசம்? ஆமா, 8 மாசம் கண்ணு தான் இது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட ஹைட்டே கிட்டத்தட்ட 15 அடிக்கிட்டே இருக்கும். இந்த மரங்கள் பாத்தீங்கன்னா 8 மாசம் கண்ணு. ஸோ இந்த 8 மாசத்தோட கண்ணோட கணங்கள் பாத்தீங்கன்னா உங்க உள்ளங்கை வந்து அடங்காது. ஸோ 8 மாசம் கண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து கணம். இந்த கணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு உண்டான உரங்கள், அதுக்கு உண்டான நீர் பாசனங்கள். நமக்கு எப்படி ஒரு மனிதருக்கு வந்து எப்படி ஒரு உணவு வந்து 3 வேளை வந்து நமக்கு தேவை இருக்கோ அதே போல மரத்துக்கும் அதே மாதிரி கரெக்டான ஒரு நீர் பாசனங்கள், அதுக்கு உண்டான உரம், இதெல்லாம் வந்து நம்ம பெர்ஃபெக்டா கொடுக்கறனால தான் இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியை வந்து ரொம்ப பெருசா வந்து வளர்ந்துருக்கு. ஓகேங்க சார். இப்போ இந்த அளவுக்கு மரம் 8 மாசத்துலயே வளர்ந்துச்சுன்றீங்க. இது ஒரு 10 வருஷம் கழிச்சு வளர்ந்ததுன்னா அது எவ்வளவு பெருசு இருக்கும்? அதோட ரேட் அப்போ எவ்வளவு போகும் கிலோ? மரத்தோட மதிப்பு இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ற காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 500 ரூபாய். ஒரு கிலோக்கு 500 ரூபாய்? ஆமா, இன்னைக்கு ஒரு கிலோவுக்கு வந்து 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கோட ரேட்டே நம்ம கணக்கு போட்டு பார்ப்போமே. எல்லாரும் விற்கிற ஒரு கிலோட விலை பாத்தீங்கன்னா 3000 இருந்து 5000 ரூபாய் இருக்கும். செம்மரம் கட்டை வந்து விற்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஏ கிரேட் மரங்கள். ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் இருக்கு. நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஏ கிரேட் மரங்கள் தான். இன்னைக்கோடைய கால்குலேஷன் நீங்க போட்டீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 500 ரூபாய் தான். 500 ரூபாய்க்கு கவர்மெண்ட் வந்து வாங்குது அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது 500 ரூபாய் ஒரு கிலோன்னா 1000 கிலோவுக்கு வந்து கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மரத்தோட கால்குலேஷன் பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். ஒரு மரத்துக்கு 5 லட்சம் ரூபாய். இன்னியோட மார்க்கெட் ரேட் நான் சொல்றது. இன்னியோட மார்க்கெட் ரேட் இன்னும் ஒரு 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா ரேட் வந்து மாறும். அப்ப
இங்க நீங்க வைக்கிறது வந்து 71 மரம். ஆமா, எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணி கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் கிட்ட வரும். 3.5 கோடி. 3.5 கோடி இந்த மரத்துக்கு 71 மரத்துக்கு மட்டும் நாங்க சொல்றோம். சோ இந்த மரத்தோட கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 கோடி ரூபாய் லாபம் கொடுக்கற அளவுக்கு இந்த மரங்கள் இருக்கு. 71 மரங்கள். இது மட்டும் இல்லாம இந்த லேண்டோட விலைகள் ஏறும் இல்லையா, அது வந்து ஒரு 10 வருஷத்துல இப்ப வாங்குற ரேட்டோட 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1.5 கோடி ரூபான்னு வைங்களேன். ஆல் டுகெதர் நீங்க பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் ப்ராஃபிட், லாபம். செம்ம. இந்த மாதிரி ஒரு பம்பர் ஆஃபர் எங்கவே கிடைக்காது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் அடிஷ்னலா வேற இருக்கு. இந்த ஃபார்ம் லேண்டை வந்து நம்ம 7 வருஷம் இலவசமா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு பண்ணி தரோம். ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். சூப்பர். அது மட்டும் கிடையாது, வாரம் வந்து போறதுக்கு வீடு பேரும் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த 7 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், அது மட்டும் கிடையாது. வந்தா தங்கணும் இல்லையா, இங்க வந்து தங்கிட்டு போற அளவுக்கு நம்ம கிட்ட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் இல்லைங்க, என்னடா கொடுக்க போறீங்களே தெரியலையே. அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஃபார்ம் ஹவுஸ் நம்ம போய் தங்கணும்னாலே குறைஞ்சது ஒரு ஃபேமிலியோட தங்கணும்னா ஒரு 15,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய்க்குள்ள கேட்பாங்க. கரெக்ட். அதுவும் நீங்க பே பண்ண தேவையில்ல, அதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் ஃப்ரீ. எத்தனை லேஅவுட் இருக்கு சார்? எப்படி சார் அந்த 2 ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க? 2 ஃபார்ம் ஹவுஸ் இல்ல, இப்போதைக்கு இப்போ 3 ஃபார்ம் ஹவுஸ் வந்து நீங்க லைவ்ல நீங்க பார்க்கலாம். 3 கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிருக்கு. இப்போ இன்னும் அடிஷனலா கெஸ்ட் ஹவுஸ் வந்து இப்போ நம்ம கட்டிட்டு இருக்கோம். இப்போ இது 7 வருஷம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் கொடுத்துருவோம் இல்லையா, அது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல சார்? இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு வேணும்லாம் கேட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு என்னன்னா, இப்போ வந்து இந்த வாரம் வராங்கன்னு வச்சுங்களேன், ப்ரீ புக்கிங், அதாவது வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணணும். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வந்து வாரத்தில் 2 நாள் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து நான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னா ஒரு தேர்ஸ்டேவோ இல்லை டியூஸ்டேவோ முன்கூட்டியே வந்து அவங்க பதிவு பண்ணணும். யார் முன்கூட்டியே பதிவு பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து நம்ம வந்து ஸ்டேக்கு வந்து கொடுத்துருவோம். இது மட்டும் கிடையாதுங்க, சின்னவங்களுக்கு வந்து ஒரு சில் பண்ணோம் இல்லையா, இப்போ அவங்க வந்தாங்கன்னா ஜாலியா இருக்கணும்ல, பசங்களுக்கு பிடிச்சதே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயமும் நம்ம வந்து இங்க செஞ்சு வச்சிருக்கோம். சார் இந்த இடத்துல அம்யூனிட்டிஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கு? அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஓகேங்களா, கிட்ஸ் என்ஜாய் பண்றதுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு இங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சில்ட்ரன்ஸ் வந்து இங்க விளையாடுறதுக்கு வந்து பிளேயிங் ஏரியா இருக்கு. லெஃப்ட் சைட்ல வந்து கெஸ்ட் ஹவுஸ் இப்போ வந்து நம்ம வந்து கட்டிட்டு இருக்கோம். இப்போ வந்து கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு இருக்கோம். ஆமா, இப்போதைக்கு 3. இதுக்கப்புறமா பின்பக்கமும் நம்ம வந்து கட்டுறோம். எல்லாமே நம்ம மரங்கள்லாம் 7 வருஷம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம மரத்தெல்லாம் நம்ம வந்து வளர்த்து சொல்லுவோம். சார் இப்போ ரோடு அதெல்லாம் கேட்பாங்களா? எஸ், கண்டிப்பா. ஃபார்ம் லேண்ட்னாலே சில இடத்துல வந்து ரோட்ஸ் இருக்காது. பட் இந்த ஃபார்ம் லேண்டை பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து லே அவுட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம். 30 அடி ரோடு இருக்கு. கிராஸ் ரோட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 24 ஃபீட் வந்து கிராஸ் ரோடு இருக்கும். அதே மாதிரி என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய ஆர்ச்சி கேட்டும் கொடுத்துருக்கு. ஆமா, என்ட்ரன்ஸ் வந்து கிராண்ட் ஆர்ச் இருக்கு. அதெல்லாம் வந்து சைட்டை சுத்தி ஃபுல்லா வந்து காம்பவுண்ட் இருக்கு. 3 ஃபேஸ் லைன் இருக்கு. கேமராஸ் இருக்கு, சிசி கேமராஸ் இருக்கு, சர்வலன்ஸ் இருக்கு. இப்போ இவ்வளோ அம்யூனிட்டிஸ், இவ்வளோ சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறீங்க பர் ஸ்கொயர் ஃபீட்? ப்ரைஸ் இப்போ ஆஃபர் ப்ரைஸா ஆக்சுவலி வந்து கஸ்டமருக்கு வந்து இப்போ கோட் பண்றது வந்து 300 rupees தான். 300? ஆமா, 300 ரூபாய். ஓகே சார், இப்போ 300 ரூபாய் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு இல்லை வீடியோ பார்த்துட்டு வராங்கன்னா அந்த கஸ்டமருக்கு பெஸ்ட்டானா என்ன பண்ணி தரு? பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெகா ஆஃபரா இந்த மாசத்துல அவங்களுக்கு 275 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கும். பர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 275 ரூபாய். ஆமா, நிறைய இது வரைக்கும் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் போட்டதே பார்த்துருப்பீங்க. பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1000, 2000, 2500, 5000 அந்த மாதிரிலாம் நானே போட்டு இருக்கேன். இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக விளம்பரம் செய்யப்பட வேண்டிய ஒரு பிரைஸ் இது. வெறும் 275 ரூபாய் மட்டும் தான் கொடுக்குறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட். நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணதில்லை. ஸோ ஓகே, நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு 275 ரூபாய் பிரைஸ் கொடுக்குறீங்க. ஆமா, மக்களே மிஸ் பண்றாதீங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு வந்து சொல்லி கேளுங்க, அப்பதான் 25 ரூபாய் கம்மி பண்ணி தருவாங்க, இல்லைன்னா அதிகமா வாங்கிடுவாங்க இவங்க. ஓகே மகளே. ஓகே சார், இந்த சைட்டை வந்து கஸ்டமர் பார்க்கணும்னா கேப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பா. ஒருத்தருக்கும் உங்க ஃபேமிலியா இங்க வந்து விசிட் பண்றவங்களுக்கு பியூட்டிஃபுல்லா அவங்களுக்கு வந்து நல்ல முறையில லஞ்ச் எல்லாமே இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணப்படும். ஸோ இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலெல்லாம் உங்கள் பசங்களை வந்து குளிக்க வச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. லேண்டை புக் பண்ணிவிட்டு